ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வெண்பா பார்த்தீங்கன்னா மல்லிகிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணி வந்து சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய டாடா வந்து உங்கள் மேலே வந்து அளவு கடந்த வந்து பாசமாக அன்பு வந்து வச்சுருக்காரு. இதை வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து நிரூபித்து காட்டவா அப்படின்ற மாதிரி வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. நம்முடைய மல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை உன் டாடா வந்து என் மேலே வந்து கோவத்தில் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி, நம்ம வந்து யார் வந்து ஜெயிக்கிறோன்றத வந்து மோதி பார்த்துறா அப்படின்ட்டு நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட போயிட்டு, மல்லியம்மா மேலே வந்து நீங்கள் வந்து காதல் வந்து வச்சுருக்கீங்களா இல்லையா, ஏன் நீங்கள் வந்து அவங்க மேலே வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் எனக்கு தெரியும் உங்களுடைய ஆள் மனசில் வந்து மல்லியம்மா மேலே எவ்வளோ பாசம்லாம் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை வெண்பா அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, சரி மல்லியம்மா கொடுத்த மொத்தத்தை வந்து எதுக்காக வந்து அழிக்காத இன்னும் அப்படியே வந்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய வெண்பா வந்து கேள்வி எழுப்பி தான் பார்த்தீங்கன்னா, நான் என்னடா இது வெண்பா இப்படி சொல்கிறா, மல்லி வந்து நம்ம மேலே விழுந்தப்போ வந்து நம்ம மேலே முத்தம் கொடுத்து அப்போவே வந்து தொடச்சிட்டோமே, என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா படன்னு ஓடி போயிட்டு கண்ணாடியில் பார்க்குறாங்க எங்கே இருக்குது அந்த கிஸ் மார்க்கு அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை வந்து கூப்பிட்டு, பாத்தியம்மா நான் உன் மேலே வந்து ஆசையே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லி டாடாவுக்கு, ஆனால் இப்போ பாரு நீங்கள் கொடுத்த கிஸ் வந்து எங்கே இருக்கோ அப்படின்றத வந்து அவருடைய முகத்தில் வந்து தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா, சரி வேண்பா நான் வந்து இப்போ நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்து வெயிட் பண்ணுறாங்க. நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா முகத்தில் எல்லாம் வந்து தேடி பார்த்துட்டு, எங்கே வேண்பா இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது வந்து வெளியில் இல்லை டாடா, உங்களுடைய ஆள் மனசில் வந்து அவங்க கொடுத்த மொத்தம் வந்து இன்னுமே வந்து மரியாதை வந்து இருக்குது, அது எனக்கு நல்லாவே வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ வயசுக்கு மீறின பேச்செல்லாம் வந்து பேசுகிற வேண்பா, இல்லை உனக்கு தேவையில்லாது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா, எது தேவையில்லாதுடாடா, மல்லியம்மா என்னுடைய அம்மா, அதுவும் அவங்க வந்து உங்களுடைய ஒய்ஃபு, இது நீங்கள் வந்து எப்போ பாரு வந்து அவங்க மேலே வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்குது எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல, அவங்க மேலே வச்சுருக்கிற அன்பை வந்து அவங்க மேலே வந்து வெளிக்காட்டினா தான் நான் வந்து அவங்களுக்குமே வந்து உங்கள் மேலே வந்து அன்பு இருக்குன்றத வந்து அவங்களும் வெளிக்காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா, சரிடா செல்லும், அதுக்கெல்லாம் வந்து டைம் வந்து வரணும், இப்போதைக்கு வந்து நான் வந்து அந்த மாதிரி செஞ்சேன்னா மல்லி பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிக்குவா அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாக வந்து உடைச்சு வந்து பேசிடுறாருங்க. என்னதான் வந்து பிரச்சனை வரும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி வந்து யோசிக்கிறாங்க. இருந்தாலுமே நம்மளுடைய மல்லி வந்து நம்முடைய விஜய் வந்து ரொம்ப நல்லா வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விஜயோட மனசில் வந்து நம்ம வந்து இருக்கோம், ஆனால் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வந்து நம்மக்கிட்ட வந்து மறைகிறாருன்றத வந்து நம்முடைய மல்லி வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து காலடி எடுத்து வச்ச மறுநாளே வந்து அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாதாங்க சொல்ல முடியும். அதனால தான் வந்து என்ன இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி வந்து என்ன சொன்னாலுமே வந்து பொறுத்துக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன வேண்பா டக்குன்னு உன் டாடா கிட்டே போயிட்டு இப்படி வந்து சொல்லிட்டேன், எனக்கே வந்து ஒரு நிமிஷம் வந்து பக்குனாகி போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறத வந்து நம்புறீங்களா, டாடா உங்கள் மேலே வந்து எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு, அவர் வந்து ஏன் இப்போதைக்கு வந்து வெளிப்படுத்தக்கூடாதுன்ற காரணம் வந்து உங்களுக்கே வந்து நல்லா தெரியும், அவர் சொல்லி தெரியணுன்றதுல சேலஞ்சில் வந்து நான் தான் வந்து ஜெயித்தேன், அதனால் வந்து நீங்களும் டாடாவை தான் வந்து 3 வந்து ட்ரிப்பு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய வெண்பா குட்டி வந்து சொல்கிறாங்க. சரிங்க மேடம் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லியுமே ஓகே சொல்கிறேங்க. வேறு ஒரு எபிசோடில் இந்த மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.